மலேசிய செய்திகள். திமுக சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய சென்னை மாவட்ட செயலாளருமான R.K. சேகர் பாபு குறுகிய கால வருகையாக மலேசியா வந்துள்ளார். அவரின் வருகையை ஒட்டி இன்று மஇகா தேசிய தலைவரும் மேலவைத் தலைவருமான டான் ஸ்ரீ விக்னேஸ்வரனை மக்களவை அறையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அவருடன் மஇகா துணைத் தலைவர் டத்தோ சரவணனும் உதவித் தலைவர் டத்தோ டி மோகனும் கலந்து கொண்டனர். வருகிற மே 11ஆம் தேதி நடக்க இருக்கும் சண்டாக்கான் இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி போட்டியிடப் போவதில்லை என முடிவு செய்துள்ளது. நேற்று இரவு திங்கட்கிழமை புத்ரா உலக வர்த்தக மையத்தில் நடைபெற்ற உச்சமட்ட கூட்டத்திற்கு பின்னர் தேசிய முன்னணியின் துணைத் தலைவரான முகமது ஹசான் செய்தியாளர்களிடம் இந்த விவகாரம் குறித்து பேசினார். இந்த கூட்டத்தில் மாசிசா தலைவர் விகா சியோங், மஇகா தலைவர் டான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடந்த மார்ச் 28ஆம் தேதி நம்பிக்கை கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்டீபன் வோங் டியன் பாட்டின் மரணத்திற்கு பின் சண்டாக்கான் நாடாளுமன்றம் காலியானது. வருகிற ஏப்ரல் 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யப்பட இருக்கும் வேளையில் மே 7ஆம் தேதி முன்கூட்டியே வாக்களிப்பு நடக்க இருக்கிறது. வருகிற 15வது பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள தேசிய முன்னணி தங்களின் குறைகளை சரி செய்து தேர்தலை எதிர்நோக்கும் நிலையில் தங்களை தயார் செய்து கொள்ளும் எனவும் அவர் குறிப்பிட்டார். பெர்சத்து மலாய்க்காரர் உரிமைகளை தற்காப்பதற்காக அதை அம்னோவுடன் ஒப்பிடுவதோ இனவாத கட்சி என்று முத்திரை குத்துவதோ கூடாது என அதன் தலைமைச் செயலாளர் மர்சுகி யாஹ்யா கூறினார். இரண்டு கட்சிகளுக்கும் அடிப்படையில் பெருத்த வேறுபாடு உண்டு என்று கூறிய அவர், பெர்சத்து ஊழலை வெறுக்கிறது, ஊழல் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தலைவரை அது ஆதரிப்பதில்லை என்றார். பெர்சத்து மெட்ரிகுலேஷன் இடங்களில் 90 விழுக்காடு மலாய்க்காரர்களுக்கு 10 விழுக்காடு மலாய்க்காரர் அல்லாதோருக்கு என்ற முந்தைய அரசாங்கத்தின் கொள்கையை ஆதரிப்பதற்காக பினாங்கு துணை முதலமைச்சர் P. ராமசாமி அதை குறை கூறியிருப்பது பற்றி கருத்துரைத்த போது மர்சுகி இவ்வாறு கூறினார். ராமசாமிக்கு அவருடைய கருத்தை சொல்லும் உரிமை உண்டு, ஆனால் அவர் பெர்சத்து கொள்கை குறித்து கேள்வி எழுப்பக்கூடாது. பெர்சத்து TAP பற்றி பேசுவதில்லை என்று துணை உள்துறை அமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். இதன் தொடர்பில் ராமசாமியை தொடர்பு கொண்டதற்கு அவர் கருத்துரைக்க மறுத்து இன்று மெட்ரிகுலேஷன் விவகாரம் குறித்து புத்ராஜயாவில் பேச்சு நடப்பதாகவும் அதன் முடிவுக்காக காத்திருப்பதாகவும் சொன்னார். ECRL எனப்படும் கிழக்கு கரை ரயில் திட்டத்தை மேற்கொள்வதற்கான செலவில் 2150 கோடி ரிங்கெட் குறைத்ததற்கு சீனாவுக்கு மலேசியாவில் இலவசமாக நிலங்கள் வழங்கப்படும் என்ற குற்றச்சாட்டுகள் உண்மை அல்ல என நிதி அமைச்சர் லிம் குவான் யங் தெரிவித்துள்ளார். சீனாவுக்கு 4500 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டை லிம் குவான் யங் முற்றாக மறுத்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பில் அமைச்சரவையில் விவாதிக்கப்படவில்லை என குறிப்பிட்ட அவர், அது தவறான குற்றச்சாட்டு என்றும் தெரிவித்தார். கிழக்கு கரை ரயில் திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை அமைச்சரவை பார்வையிட்டுள்ளதாகவும் அதில் கூடுதலாக எந்தவொரு நிபந்தனைகளையும் சேர்க்கப்படவில்லை என்று லிம் குவான் யங் கூறினார். கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி பெய்ஜிங்கில் மலேசிய ரயில் பாதை நிறுவனம் மற்றும் சீனாவின் குத்தகை நிறுவனம் CCCயும் கிழக்கு கரை ரயில் திட்டம் தொடர்பில் கூடுதல் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டன. முதலில் அறிவிக்கப்பட்ட கட்டுமான செலவை காட்டிலும் இந்த இரண்டாவது ஒப்பந்தத்தில் கட்டுமான செலவு 32.8 விழுக்காடு குறைக்கப்பட்டுள்ளது. எனினும் செலவுகளை குறைத்ததற்காக மலேசிய அரசாங்கம் சீன அரசாங்கத்திற்கு 4500 ஏக்கர் நிலங்களை இலவசமாக வழங்கியுள்ளது என இணைய பதிவேட்டாளர் ராஜா பெட்ரா கமருடீன் குற்றம் சாட்டியுள்ளார். TAP சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் பல்கலைக்கழகத்துக்கு முந்தைய மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்தை சில தரப்பினர் அரசியலாக்குவதை நிறுத்திக் கொண்டு அதற்கு தக்கதொரு தீர்வை காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சில தரப்பினர் இந்த விவகாரத்தை அரசியலாக்கி பூமி புத்ரா அல்லாதாருக்கு 10 விழுக்காடு இடங்களுக்கு மேல் ஒதுக்கினால் அது மலாய்க்காரர்களுக்கு ஒரு இழப்பாகும் என்ற தோற்றத்தை உருவாக்க முனைக்கிறார்கள் என்று பாகான் டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் M. சதீஷ் கூறினார். அரசாங்கம் மெட்ரிகுலேஷன் கல்விக்காக உள்ள 25,000 இடங்களையும் பூமி புத்ராக்களுக்கே ஒதுக்கிவிட்டு SPMல் சிறப்பாக தேர்ச்சி பெறும் பூமி புத்ரா அல்லாத மாணவர்களுக்காக மேலும் 7000 இடங்களை உருவாக்க வேண்டும். அந்த இடங்களுக்கு பூமி புத்ரா அல்லாத மாணவர்கள் அவர்களுக்குள் போட்டி போட்டுக் கொள்ளட்டும். திறமையின் அடிப்படையில் மட்டுமே அந்த இடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சதீஷ் கூறினார்.
ரோன் 95 பெட்ரோலுக்கான அரசாங்கத்தின் உதவித்தொகையை குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மட்டும் அளிக்கும் வகையில் அரசாங்கம் தற்போது நிர்ணயம் செய்து வழங்கி வரும் விலையானது அகற்றப்படலாம் என உள்நாட்டு வர்த்தக மற்றும் பயணீட்டாளர் அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைபுடின் நசுத்தியோன் கூறினார். ஆயினும் இதுகுறித்து அமைச்சரவை இன்னும் முடிவு செய்யவில்லை என அவர் குறிப்பிட்டார். கடந்த பிப்ரவரியில் அனைத்துலக எண்ணெய் விலையில் ஏற்றம் இருந்தாலும் கூட ரோன் 95 பெட்ரோல் விலையை 2.08 ரிங்கட்டுக்கு அனைத்து பயனர்களுக்கும் வழங்குவதற்காக அரசாங்கம் அறிவித்திருந்தது. தற்போதைய விலையை தொடர்ந்து நீட்டிப்பதா அல்லது வார அடிப்படையிலான மிதவை விலை நிர்ணய முறைமையை செயல்படுத்துவதா என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். PSH பெறுநர்களுக்கு பயனளிக்கும் வகையில் ஒவ்வொரு மாதமும் இதற்கான பணத்தை அரசாங்கம் நேரடியாக அவர்களது வங்கியில் செலுத்தும் என அவர் குறிப்பிட்டார். நாளை புதன்கிழமை தொடங்கி 4 நாட்களுக்கு சுங்கை சிலாங்கூர் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேம்பாட்டு பணிகள் காரணமாக கிள்ளான் பள்ளத்தாக்கில் 577 பகுதிகளில் நீர் விநியோக தடை ஏற்பட உள்ளது. கோலாலம்பூர், பெட்டாலிங், கிள்ளான், ஷா ஆலம், கோம்பாக், கோலாலங்காட்டின் மற்றும் கோலா சிலாங்கூர் ஆகிய 6 பகுதிகளில் நாளை 620,835 மக்கள் இந்த நீர் விநியோக தடையால் பாதிக்கப்பட உள்ளனர். இதற்கிடையில் ஷாபாஸ் நிறுவனத்தின் வாடிக்கையாளர் உறவு மற்றும் தொடர்பு தலைவர் அப்துல் ராவோப் அகமட் கூறுகையில் சுமார் 82 தொட்டிகளை அந்நிறுவனம் ஏற்பாடு செய்திருப்பதாகவும் மேலும் 17 பெரிய அளவிலான நீர் வாகனங்களை தயார் செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். வாகனங்கள் மூலம் கூடுதல் உதவிகளை ஏற்பாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் 106 நிலையிலான தொட்டிகளை முக்கியமான பகுதிகளான மருத்துவமனைகள், மருந்தகங்கள், குழும பிரிப்பு மையங்கள் போன்ற இடங்களில் வைக்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்தார். மரணங்கள் மற்றும் திருமணங்கள் போன்ற அவசரத்திற்கு வாடிக்கையாளர்கள் ஷாபாஸ் நிறுவனத்தை தொலைபேசி எண் 15300 மற்றும் SMS டேங்கர் என்று பதிவு செய்து 15300 என்ற எண்ணுக்கு அனுப்பலாம் என கூறினார். மேலும் வாட்ஸ்அப் மூலமாக 01928816739 அல்லது 01928000919க்கு அந்நிறுவனத்தை தொடர்பு கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். உலகச் செய்திகள். தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் இலங்கையை உலுக்கியுள்ள நிலையில் இன்று அந்நாட்டு பாராளுமன்றம் அவசரமாக கூடுகிறது. இலங்கையில் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட்டம் நேற்று முன்தினம் நடந்து கொண்டிருந்த போது தேவாலயங்கள், 5 நட்சத்திர ஹோட்டல்கள் உட்பட 8 இடங்களில் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடைபெற்றன. இந்த தொடர் குண்டுவெடிப்புகளில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 215 பேர் உடல் சிதறி பலியானார்கள். மேலும் 500க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி மேலும் 75 பேர் உயிரிழந்தனர். இதனால் பலி எண்ணிக்கை நேற்று 290ஆக அதிகரித்தது. நாட்டை உலுக்கிய தொடர் குண்டுவெடிப்பு பற்றி ஆலோசிக்க அதிபர் சிறிசேனா தலைமையில் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இலங்கையில் அவசர நிலையை பிரகடனம் செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது. நேற்று நள்ளிரவு முதல் அவசர நிலை அமலுக்கு வந்தது. இந்த சூழலில் இலங்கை பாராளுமன்றம் இன்று அவசரமாக கூடுகிறது. குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக இலங்கை பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர்கள் உள்ளிட்டோர் பாராளுமன்றத்தில் பேச உள்ளனர். காங்கோ நாட்டில் செல்ஃபிக்கு அடிமையான கொரில்லாக்கள் குறித்த ருசிகர தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள காங்கோ நாட்டின் கிழக்கு பகுதியில் விருங்கா உயிரியல் பூங்கா உள்ளது. இங்கு கொரில்லா வகை குரங்குகள் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகின்றன. இங்கு வனத்துறை ஊழியராக பணியாற்றும் மேத்யூ ஷவாமு என்பவர் கொரில்லாக்கள் குட்டிகளாக இருக்கும் போதே அவற்றுடன் விதவிதமாக செல்ஃபி எடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவரின் இந்த பழக்கமானது அங்குள்ள நடாகாஷி மற்றும் மடாபிஷி என்ற 2 கொரில்லாக்களை செல்ஃபிக்கு அடிமையாக்கிவிட்டது. மேத்யூ ஷவாமு செல்போனை தூக்கினாலே அந்த 2 கொரில்லாக்களும் வேகமாக வந்து போட்டோக்களுக்கு போஸ் கொடுக்கின்றன. அது மட்டுமின்றி அந்த 2 கொரில்லாக்களும் செல்ஃபிக்கு போஸ் கொடுக்கிற போது மனிதர்களைப் போலவே விதவிதமான முகபாவனைகளை மாற்றி ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன. அந்த வகையில் மேத்யூ ஷவாமு அண்மையில் அந்த 2 கொரில்லாக்களுடன் எடுத்த செல்ஃபி படம் ஒன்றை சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். இதனை ஆச்சரியத்துடன் பார்க்கும் மக்கள் அதிக அளவில் இந்த படங்களை பகிர்ந்து வருகின்றனர். இதனால் இந்த படம் உலகம் முழுவதும் வேகமாக பரவி வருகிறது. பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 8 பேர் பலியாகினர்.
பிலிப்பைன்ஸ் நாட்டின் புடிகா நகரில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் அடுக்குமாடி கட்டிடங்கள் பயங்கரமாக குலுங்கின. இதேபோல் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவிலும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அடுக்குமாடி குடியிருப்பின் சுவர் ஒன்று இடிந்து விழுந்ததில் 8 பேர் உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதிகளில் பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய செய்திகள். இந்தியா முழுவதும் 117 மக்களவைத் தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. 17வது மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. 2 கட்ட வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்று 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. இந்த தேர்தலில் சுமார் 18,56 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். அசம்பாவிதங்களை தடுக்க எப்போதும் இல்லாத வகையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தலில் டெல்லி கிழக்கு தொகுதி பாஜக வேட்பாளராக முன்னாள் கிரிக்கெட் வீரர் கௌதம் காம்பீர் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் கௌதம் காம்பீர் கடந்த மார்ச் 22ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய அமைச்சர்கள் அருண் ஜேட்லி, ரவிசங்கர் பிரசாத் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். பிரதமர் மோடியின் தீவிர ஆதரவாளராக கருதப்பட்ட கௌதம் காம்பீர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று பாஜக வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கிழக்கு டெல்லி தொகுதியில் பாஜக வேட்பாளராக கௌதம் காம்பீர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வேதாந்தா நிறுவனத்தின் கோரிக்கையை சென்னை ஹைகோர்ட் நிராகரித்தது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூடி தமிழக அரசு கடந்த ஆண்டு மே மாதம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்துவிட்டு ஆலையை திறக்க அனுமதிக்க உத்தரவிட வேண்டும் என்று ஸ்டெர்லைட் நிர்வாகம் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. இடைக்காலமாக ஆலையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றும் நிர்வாகம் கோரியிருந்தது. இந்த வழக்கு இன்று சென்னை ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆலை பராமரிப்பு பணிகளை ஆய்வு செய்ய குழு அமைக்க வேண்டும் என்று வேதாந்தா நிறுவனம் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அப்போது ஏற்கனவே கண்காணிப்பு குழுக்கள் இருப்பதாக கூறிய தமிழக அரசின் வாதத்தை ஏற்று வேதாந்தாவின் கோரிக்கையை சென்னை ஹைகோர்ட் நிராகரித்தது. மேலும் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதி கோரிய வழக்கின் விசாரணையை ஜூன் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. ஃபார்ச்சூன் நாளிதழின் உலகின் மிகப்பெரிய தலைவர்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த அருணாச்சலம் முருகானந்தம். பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ், ஜெசிண்டா அர்டன், அமெரிக்க வழக்கறிஞர் ராபர்ட் மியூல்லர் ஆகிய உலகத் தலைவர்கள் அடங்கிய இந்த பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த முருகானந்தமும் இடம் பிடித்துள்ளார். மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் மற்றும் மெலிண்டா கேட்ஸின் துண்டு பணிகளை பாராட்டி அவர்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளனர். நியூசிலாந்தின் மசூதி துப்பாக்கிச்சூடு விவகாரத்தை சிறப்பாக கையாண்டதற்காக அவரை பாராட்டும் வகையில் அந்நாட்டு பிரதமர் ஜெசிண்டா இந்த பட்டியலில் 2ஆம் இடத்தில் உள்ளார். இந்த பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த முருகானந்தம் 45வது இடத்தில் உள்ளார். இந்தியாவில் கிராமப்புற பெண்களுக்கு உதவும் வகையில் குறைந்த விலையில் சானிட்டரி நாப்கின் தயாரிக்கும் இயந்திரங்களை உருவாக்கி அதனை நாடு முழுவதும் கொண்டு சேர்த்துள்ளார். இதன் மூலம் பெண்களின் சுகாதாரம் மேம்பட்டதுடன் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைத்துள்ளது. அவரின் இந்த பணியை பாராட்டும் வகையில் ஃபார்ச்சூன் நாளிதழ் உலக தலைவர்கள் பட்டியலில் இடம் கொடுத்துள்ளது. திசைகள் தொலைக்காட்சி, மக்களின் மனசாட்சி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள்.